கமல் சாரும் கிரேசி மூணு சேர்ந்தாங்கன்னா போயிட்டே இருக்கும் காமெடி, நிறுத்தவே முடியாது. எல்லாமே நல்லா இருக்கும். அதை கட் பண்ணுறதே கஷ்டம். ஆனால் வேற எல்லாம் மனசை கடினப்படுத்தி தான் கட் பண்ணணும். எனக்கு எல்லா ஜோக்கும் நல்லாயிருக்கும் அவங்க பேசுகிறது. அப்படி தான் கணக்கு. கமல் சார் இப்போ கமலஹாசன் பேசுறது புரியாமலேயே இருக்குன்னு விமர்சனம் இருக்கு சார் ஒவ்வொரு மேடைகளில். அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் சும்மா பிடிக்காதுன்னு சொல்லி ஏன் புரியல, எனக்கு புரியல. தமிழில் தானே பேசுகிறேன். இப்போ ஒன்று ரிமோட் உடைக்கிறதுக்கு ஒன்று பேசியிருந்தார்ல, அது என்ன புரிஞ்சுது சொல்லுங்க? என்ன ரிமோட்டோட என்ன பேசுறீங்க? நான் பார்க்கலையே. அது நான் வேணா அவருடைய ஸ்பீச் போட்டு காட்டுறேன். என்னவா 2021 நீங்க டிவியை ரிமோட் வச்சுலாம் உடைச்சிங்களே, இப்போ ஏன் அப்படின்னு கேட்டதுக்கு அவர் ஒரு பதில் சொல்லியிருந்தார். என்ன சொல்லுங்க. ஆமாம், அந்த பதில் சொல்லுங்க போதும். அந்த ரிமோட் இப்போ எங்கேயோ போயிடுச்சு அப்படின்னு இப்போ ஏதோ ஒரு பதில் சொல்றாங்க. எனக்கு புரியலை. உங்களுக்கு நீங்க அந்த வீடியோ பார்த்து நீங்க சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் ஆடியன்ஸுக்கு. அதான் ஆடியன்ஸ் அவங்களுக்கு வேண்டிய அர்த்தத்தை எடுத்து இல்லை, நான் அதெல்லாம் ஒரு கமல் சார் பேசினா அவ்வளோ விஷயங்கள் இருக்கும். அதுக்கு பேக்கில் அவ்வளோ மேட்ரு இருக்கும். சும்மா ஒரு டக்குன்னு ஒரு வார்த்தையில் சொல்ல மாட்டார். ரொம்ப ஆழ்ந்து அறிவோடு தான் பேசுவார். அவர் பேசுகிறதுல ஒரு ஃபுல் அர்த்தம் இருக்கும். அதனால் நீங்கள் நமக்கு புரியலன்றதுக்காக ஒரு தப்பாக பேசுகிற அர்த்தம் கிடையாது. நம்ம புரிஞ்சுக்கணும், நம்ம தகுதி வளர்த்துக்கணும்னு அர்த்தம். அதெல்லாம் மேட்ரு. ஆனால் ஒரு கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்க இருக்காங்கல்ல, இப்போ நீங்கள் காமெடியாக சொல்லும்போது எல்லாருமே புரிஞ்சுக்குவாங்க. ரொம்ப சீரியஸான விஷயத்த ஒரு பெரிய நடிகர் போய் சொல்லணும், அதுவும் காமெடியாக எல்லாருக்கும் புரியாமல் இன்டலெக்சுவலுக்கு மட்டும்தான் புரிகிற மாதிரி பேசணும் அப்படின்லாம் இருக்கா என்ன? அப்படி கிடையாது. அவருடைய ஸ்டைல் அது, அவருடைய ஸ்டாண்டர்ட் அது. அந்த ஸ்டாண்டர்ட் நம்ம வளர்த்துக்கணும், அவ்வளோதான். இப்போ அவருக்கு நமக்கு புரியுற மாதிரி இறங்கி வர முடியாதுல்ல அவரால். அவர் எல்லா விஷயம் தெரிஞ்சவர். அவர் டவுன் டு எர்த் பர்சன் மட்டும் இல்லை, எல்லா டெக்னிக்கலாக எல்லாம் இன்னைக்கு கரண்டில் ஹாலிவுட்டில் நடக்குது, இல்லை 1940s 34 என்ன நடக்குது, எல்லாம் அவர் ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுருப்பார்.